வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு அரிசி மாவில் வெஜிடபிள் சேர்த்து அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் நான் 1 ஸ்பூன் முருங்கைக்கீரை காய வச்சு அதை பொடி பண்ண பவுடர் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் அடை செய்யும்போது இந்த மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா கிள்ளி அதை வாஷ் பண்ணி அதை நல்லா காய வச்சு அதை பவுட்ரு பண்ணிவிட்டு அடை செய்யும்போது சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் அதனால் இதில் நான் 1 ஸ்பூன் முருங்கைக்கீரை பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூட நான் கோஸும் கேரட்டும் ரெண்டுமே சேர்ந்து 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை நான் பொடியாக நறுக்கிட்டனால இதை மாவாக பிசையும் போது அது சாஃப்டாக இருக்காது. அதனால் இதை ஒரே 1 ஸ்பூன் ஆயில் போட்டு வதக்கிட்டேன். இதை நீங்கள் நல்லா திருக்கி போட்டிங்கன்னா இதை வதக்க தேவையில்லை. நான் நறுக்குனனால இதை நான் 1 ஸ்பூன் ஆயில் போட்டு இதை வதக்கி வச்சுருக்கேன். 1/2 ஆனியன் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில் 1/2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்போது இது கூட நான் கொத்தமல்லி சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். பிசைஞ்சு வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதில் நான் வதக்கின கோஸும் கேரட்டும் போட்டிருக்கேன். அப்போ தான் இது சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா நாம் மாவு பிசையும் போது அப்படியே உதிர்ந்துடும். அதனால தான் இதை ஒரு வதக்கியிருக்கேன். நீங்கள் திருகினீங்கன்னா அதை அப்படியே போடலாம். அதை வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகா, வெஜிடபிள்ஸ், அப்புறம் தேங்காய், ஜீரகம் 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு. இப்போ கொத்தமல்லியை நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொத்தமல்லி நறுக்கி போட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து இதை அடமாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இது ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். டைம் இருந்தால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது சாப்பிடலாம். பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் வெஜிடபிள்ஸ் இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது. அதனால் இது ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தி தான். நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க, நிறைய தண்ணி விட வேண்டாம். உங்களுக்கு முருங்கைக்கீரை இதெல்லாம் உங்களால் வீட்டில் பண்ண முடியலனாலும் கடையில், சென்னையில், இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா சென்னையிலலாம் கடையில் விற்கிது. நிறைய நாட்டு மருந்து கடை இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு மருத்துவ குணமுள்ள எல்லா வகையான பவுடரும் கிடைக்கிது. வல்லாரப்பொடி இந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கலந்து அந்த மாதிரி பொடிங்களை வாங்கி பசங்க சாப்பிடலன்னா இந்த மாதிரி ஃபுட்டில் நீங்கள் கலந்து செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு அதில் வித்தியாசம் தெரியாது. அவங்க அதை சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தி. நிறைய இருக்குது, நிறைய மருத்துவ குணமுள்ள நிறைய கீரை வகைகள், பொன்னாங்கண்ணி, அந்த மாதிரி நிறைய பொடி வகைகள் இருக்குது. மணத்தக்காளி பொடி, கீரை பொடி, இதெல்லாம் நான் சொல்கிறது கீரை வத்தல் கிடையாது. அதனால் அந்த கீரையை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணுற பொருளை தான் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி அடமாவிலலாம் கலந்து வீட்டில் பசங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் அதை சாப்பிடாமல் ஒதுக்க மாட்டாங்க, அதை சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, இது பிசைஞ்சாச்சு.
இப்போ நாம் இதை தவால போட்டு தட்டி எடுக்கலாம். இதை நீங்கள் தண்ணியாக கரைச்சி தோசை மாதிரியும் செய்யலாம், நல்லா ஊத்தப்பம் மாதிரி கூட விடலாம், இல்லை அடை மாதிரி கூட தட்டி செய்யலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் தட்டியாச்சு. இன்னும் கூட லைட்டாக தண்ணி வச்சோன்னா தட்டுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தொட்டு தொட்டு தட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஈரப்பதத்திலே நாம் அதை தட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, 2 வரும். நான் சொன்ன அளவுக்கு உங்களுக்கு 2 வரும். அவ்வளோதாங்க, பிசைஞ்சாச்சு. இதை நாம் பேன் வச்சு ஹீட் பண்ணதும் உங்களுக்கு தட்டிட்டு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, அடையை தட்டுறதுக்கு அந்த தவாலையே கூட தட்டலாம். உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இந்த மாதிரி ஷீட் இருந்ததுன்னா இந்த ஷீட்டில் எண்ணெயை தடவிக்கோங்க, லைட்டாக எண்ணெயை துடைச்சிக்கோங்க. இந்த ஷீட்டு அப்படி இல்லைன்னா இந்த காடா மல்லுன்னு துணி இருக்கும் பாருங்கள், இட்லியெல்லாம் நம்ம புட்டு ஆவி கட்டுறது இட்லியெல்லாம் பண்ணோம் பாருங்கள், அந்த துணியில் கூட நாம் இந்த அடமாவை தட்டலாம். பழக்கம் இருக்கவங்க பேன்லேயே கூட தட்டலாம். நான் உங்களுக்காக தான் இதை சொல்கிறேன். நீங்கள் இதை என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஷீட்டை வச்சுட்டு இந்த ஷீட்டில் இங்கே பாருங்கள், இந்த அடமாவை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த அடமாவை நல்லா தட்டிக்கோங்க, நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. உங்களுக்கு நல்ல காரம் கூட வேணும்னா கூட நல்லா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்து வழுக்கும், அதனால தான் நான் அந்த வெஜிடபிள் கட்டர் மேலே வச்சு அந்த ஷீட்டை வச்சு தட்டுறேன். அதனால அது அப்படியே நிற்கிது. நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கனமாக இருந்ததுன்னா மாவு உள்ளே வேகாது, மேலே மட்டும் நல்லா இதுவாகிடும். அவ்வளோதாங்க, இதோ தட்டியாச்சு பாருங்கள். இன்னும் அடுப்பில் போட்டுட்டு கூட இன்னும் தண்ணி விட்டு இன்னும் கூட கொஞ்சம் மெலிசாக செய்யலாம். அவ்வளோதான், பாருங்கள் தட்டியாச்சு. நான் இந்த ட்ரேவை அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா வெறும் இந்த ஷீட்டை மட்டும் எடுத்து தபா காஞ்சு தான் அதில் போட்டுடலாம், ஷீட்டை எடுத்துடலாம். நான் இங்கே தட்டுறனால இங்கேருந்து நான் அடுப்புக்கிட்ட கொண்டு போகிறேன். அவ்வளோதாங்க, இதை பாருங்கள் தட்டியாச்சு. பாருங்க, பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஷீட்டை நான் இதில் அப்படியே போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இதை கையில் எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் போட்டுட்டிங்கன்னா இது அப்படியே வந்துடும். அவ்வளோதாங்க. அந்த ஷீட் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அதை குக் வேஸ்ட்டு தான். இப்போ இதை சுற்றிலும் எண்ணெய் விடுங்க. இந்த மெத்தட்லேயும் போடலாம், இல்லை அந்த துணியிலையும் தட்டி போடலாம், இல்லைனா பேன்லேயே ஸ்ட்ரெயிட்டாகவும் தட்டி போடலாம். பேனில் எப்படி தட்டுறதுன்னு தெரியலனா என்னோட இந்த மாதிரி அடை வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை சுற்றி எண்ணெய் விடுறேன். நான் தண்ணியை தொட்டிருக்கேன். எங்கெங்கே கொஞ்சம் கனமாக இருக்குதோ நான் அங்கெல்லாம் பண்ணுறேன், பட் எங்கேயும் கனமாக இல்லை. இருந்தாலும் ஒரு வாட்டி தண்ணி தொட்டு லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இப்போ நாம் இதை சுற்றி எண்ணெய் விட்டுடலாம். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. உங்கள்கிட்ட ஃபோர்க் இருந்ததுன்னா இந்த அடையில் அங்கங்கே அந்த ஃபோர்க்கால் குத்தி விடுங்க, ஏன்னா உள்ளே வந்து எண்ணெய் இறங்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம்
வேகவும் வேகும். பாருங்கள், இதை சுற்றி எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் பொறுத்து நாம் இதை திருப்பி போடலாம். இதை திருப்பி போடலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ திரும்பியும் இதை சுற்றி நாம் எண்ணெய் விடலாம். பாருங்க, திருப்பி நான் இதில் எண்ணெய் விட்டாச்சு. இந்த பக்கமும் நல்லா செவந்ததும் நாம் எடுத்துடலாம். வாங்க, உங்களுக்கு அது செவந்து வந்ததும் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். ரெண்டு பக்கமும் பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். வெஜிடேபிள் அடை ரெடி. நல்லா இது ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதை செஞ்சு பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.